இன்னைக்கும் எபிசோட்ல வழக்கம் போலதான் விஜயா மீனாவை வேலை வாங்குறதும் முத்துவ திட்டுறதும் தான் நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மனோஜ் வீட்டுக்கு வரான். ஆரத்தி எடுக்க வந்த மீனாவையும் கார்ல ஓசியில அழைச்சிட்டு வந்த முத்துவையும் கேவலப்படுத்துறா விஜயா. இந்த விஜயா வாயை அடைக்க என்னதான் வழி? இது வாயா? இல்ல, என் வாயில என்னவெல்லாமோ வருது. 2வது சீன்ல ஸ்ருதி அவளோட புருஷன் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறா. அதான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே, அங்க கஸ்டமர் கிட்ட ஆர்டர் எடுக்கிறா ஸ்ருதி. ஒருத்தன், நீ அழகா இருக்கே, உனக்கு என் ஆபீஸ்ல வேலை கொடுக்கறேன்னு அவ வளைக்க பாக்குறான். இன்னொருத்தன், எனக்கு கேஸ் ப்ராப்ளம் வராத ஃபுட் குடுன்னு சொல்லி கடுப்பேத்துறான். எல்லாத்தையும் சமாளிச்சு வர ஸ்ருதி அவ அம்மா கிட்ட மாட்டிக்கிறா. எவண்டி உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறது? எங்கடி உன் புருஷன்? மல்லு கட்டுறா ஸ்ருதியோட அம்மா. சும்மா சொல்லக்கூடாது. ஸ்ருதி மாதிரி பொண்ணுங்க தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை. புருஷனையும் புகுந்த வீட்டையும் விட்டு கொடுக்காம பேசுறா. ஸ்ருதி மாதிரி போல்டான பொண்ணுங்க தான் இந்த சீரியல் பாக்குற பொண்ணுங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். மீனாலாம் ரொம்ப இளிச்சவாயா இருக்கா. விஜயா மாதிரி மாமியாருங்களுக்கு ஸ்ருதி மாதிரி பொண்ணுங்க தான் சரியா இருக்கும். 3வது சீன்ல ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு ஒரு லிஸ்ட போட்டு பணத்தை திருப்பி கொடுன்னு மனோஜ் கிட்ட கேக்குறான் முத்து. அதெல்லாம் திருப்பி தர முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க மனோஜ், ரோகிணி, விஜயா 3 பேரும். மனுஷனா இவங்கலாம்? அவனே கையில காசு இல்லாம கடன் வாங்கி எப்படியோ பில்லு கட்டியிருக்கான். அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம அதுக்கும் கேவலமா பேசுறாங்க. விஜயா சும்மா இருப்பாளா? அவளும் வழக்கம் போல மீனா கிட்ட போய், நீதான் இவனை ஏத்தி விடுறியான்னு கேட்டு டார்ச்சர் பண்றா. அண்ணாமலை வழக்கம் போல் மெதுவா பேசி சமாளிச்சு விட்டுட்டு போறாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா? நானா இருந்திருந்தா விஜயா கன்னத்துல 4 போடு போட்டு வாயை கிழிச்சு விட்டிருப்பேன். அடியே விஜயா, உன் நல்ல நேரம்.